ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்திக்காயின் சிறப்புகள். அத்திக்காயின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஒரு காய்க்கக்கூடிய ஒரு காய். அது நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஸ்கூல்ஸு, கோவில்கள் இந்த மாதிரியான இடத்துல இதனோட மருத்துவ குணம் அறிந்து தான் எப்படி ஒரு அரச மரம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆலமரம் நிறைய ஸ்கூல்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, அசோகா மரம் பார்ப்பீங்க, ஒரு வேப்ப மரம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இந்த அத்தி மரமும் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே கீழே கொட்டி இருக்கும். அந்த ஸ்கூலில் ஒரு லோ லெவல் ஒர்க்கர்ஸ், அதாவது ஒரு குறைந்த வருமானத்துக்கு ஏற்ற ஒர்க்கர்ஸ் கூட இருப்பாங்க. பட் அந்த காயோட மகத்துவமே அவங்களுக்கு தெரியாது. அது எவ்வளோ ஒரு மருந்தாகவும் உணவு அவங்களுக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை தர முடியும். அதே மாதிரி ஒரு காய்கறி வாங்குகிற ஒரு நாள் செலவை கூட அது மிச்சப்படுத்தும். அவ்வளோ கொட்டி இருக்கும். பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் இந்த அத்திக்காய்க்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரம்பரிய சமையலில் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு 2-3 நாள் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அண்ட் வாயில் வர புண்ணை வச்சு அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. வயத்துலேயும் புண்ணு இருக்கலாம், இல்லை குடல்லையும் இது புண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு உணவு பழக்கத்தில் ஃப்ரீக்வன்சியாக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த அத்திக்காயில் நீங்கள் உங்களுக்கு ஆஸ் அ நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இதில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது அண்ட் விட்டமின் கே இருக்குது. ஸோ இந்த விட்டமின் கே இப்போ நம்ம அந்த பிளட்டில் தின்னிங் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ நிறைய டேப்லெட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இதில் அவ்வளோ ரிச்சான ஒரு நியூட்ரிஷன் இதில் இருக்குது. ஸோ இந்த அத்திக்காயை எந்த மாதிரி நம்ம உணவில் சேர்த்துக்கினா நம்மளுக்கு அந்த சத்துவமும் கிடைக்கும். அதே போல் எப்படி இது உணவு குடல் சார்ந்த பல விஷயங்களுக்கு ப்ளஸ் வயிறு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு எந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு காய்கறியாகவும் இதை உணவில் கூட்டாக எடுத்துக்கும் போது தான் ரொம்ப நல்ல ஒரு சிறப்பு பலன் கிடைக்கும். சில பேர் பொரியல் பண்ணுற பழக்கமும் இருக்குது. தேங்காய் துருவி போட்டு பருப்பு ஏதாவது சேர்த்து பொரியல் பண்ணி சாதத்தில் பிடிச்சும் சாப்பிடுவாங்க. பட் கூட்டாக பண்ணும்போது அதனோட ஜூஸோட நம்மளுக்கு அந்த நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ அந்த கூட்டை எப்படி பண்ணணும்னா அத்திக்காய் நீங்கள் ஓரளவுக்கு ரொம்ப முத்தாத, ரொம்ப பிஞ்சாக இல்லாத ஒரு அத்திக்காய், மீடியமாக இருக்கக்கூடிய அத்திக்காயை நல்லபடியாக நீங்கள் வாஷ் பண்ணி அந்த மண்ணெல்லாம் போக நீங்கள் ஒரு மஞ்சத்தூள், உப்பு போட்ட ஒரு தண்ணியில் நல்ல ஒரு அலசிட்டு நீங்கள் அந்த காலத்தில் ஒரு கூழாங்கல் அந்த மாதிரி வீட்டில் சமைக்கும் போதே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல தரை இருக்கும். அந்த தரையில் இல்லை ஒரு பலகை அந்த மாதிரியான ஒரு மனை இருக்கும். அந்த மனையில் வச்சு, பலகை தான் யூஸ்வலாக, மனை கூட அந்த கால் இருக்கிறதுனால அது அவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம அடைக்க முடியாது. ஸோ அதை ஒரு நசுக்கும் போது அது ஒரு காய் எப்படி ஒரு குட்டி ஒரு கிரேப்ஸ் அளவுக்கு இருக்குமோ அது ஒரு ஃப்ளாட்டாக ஒரு சப்பையாகிடும். அந்த அளவுக்கு அதை நல்லா நசுக்குவாங்க. நசுக்கி ஒரு மீடியமாக மஞ்சத்தூள், உப்பு தண்ணி போட்டதில் உடனே அதை தள்ளிடுவாங்க. சில பேர் அம்மிக்கல்லையும் வச்சு அதை நசுக்கி அதை தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி தள்ளி திட்டமான தண்ணியில், அதாவது தண்ணியில் போடணுன்றதுக்காக நிறைய தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம அந்த அத்திக்காய் வேகணுமோ அந்த அளவுக்கு மிதமான தண்ணி நம்ம வச்சுக்கிட்டோமோ அதே தண்ணியை நம்ம சமைக்கவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பருப்பு கடலைப்பருப்பு, தோரம் பருப்பு அதை நல்லா வேக வச்சு தனியாக நீங்கள் ஓரளவுக்கு பதமாக வெந்ததில் இந்த அத்திக்காயை தனியாக நீங்கள் தாளிப்பு ஆஸ் யூஷுவல் நல்லெண்ணெயில் போட்டு கடுகு, மிளகு, ஜீரகம், வேணால் முழு மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் போட்டு இதை வதக்கின அப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கின அப்புறமா இந்த அத்திக்காய் நல்லா அந்த தண்ணி பதத்தை நம்ம எடுத்துட்டு ஒரு வாட்டி, அதாவது மிளகுத்தூள், ஜீரகப்பொடி ப்ளஸ் மஞ்சப்பொடி போட்டு நீங்கள் ஒரு நல்லா வதக்குனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அது ஒரு ஆயிலோட பிளெண்டாக இருக்கும். ரொம்ப வதக்க தேவையில்ல, மீடியமாக வதக்கின அப்புறமா இந்த தண்ணியை சேர்த்து தட்டு போட்டு நீங்கள் மிதமாக ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். வேக வச்சதை நீங்கள் சில காய்க்கு நேரம் ஜாஸ்தி தேவைப்படலாம். ஸோ ஒரு காய் எடுத்து நீங்கள் சுவைச்சு பார்த்தா வெந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை இந்த பருப்போடு கலந்து திட்டமாக உப்பு போட்டு நீங்கள் சூடான ஒரு சாதத்தில் எய்தர் நல்லெண்ணெய் கலந்தோ இல்லை நெய் கலந்தோ, இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட இந்த காயே ஒரு மருத்துவ குணம் கொண்டது நல்ல ஒரு திடமான ஒரு உணவாக நீங்கள் லாவிஷாக ஒரு மெயின் கோர்ஸ் ஆஃப் ஃபுட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம். அண்ட் இதை எடுத்துக்கிறப்ப செரிமான சக்தி, சில பேருக்கு இப்போ வயசானவங்களுக்கு நிறைய அத்திக்காய் எடுத்துக்கிட்டாங்கன்னா சில பேர் எனக்கு செரிமானம் ஆகலை அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு தக்காளி, மிளகு, இஞ்சி போட்ட ஒரு ரசம், மிதமான ஒரு ரசத்தை இந்த சாதத்துக்கு அப்புறம் அவங்க ஆஸ் அ ட்ரிங்காக எடுத்துக்கிறதோ இல்லை ஒரு ரசம் சாதமாக சாப்பிட்டு வர்றது அன்னைக்கு டேட்டில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸான ஒரு இட்லி, அதே மாதிரி நைட் எடுத்துக்கிறதும் ஒரு இட்லி, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் இட்லி இல்லை ஒரு மைல்டு தோசை, ரொம்ப எண்ணெய் இல்லாத தோசையாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இதனோட நியூட்ரிஷன் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு காயோட மகத்துவம் பெண்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து இதை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு
வந்து பிற்காலத்தில் வந்து இந்த ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ், அந்த ஆண்களாக இருக்கலாம் இல்லை பெண்களாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளையும் இது தீர்க்கும். ஸோ இந்த அத்திக்காயை வந்து தேடி பிடிச்சாது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஜென்ரலாக கிடைக்கும். இந்த கீரை இவங்கெல்லாம் விற்கிறவங்க கிட்ட நீங்கள் சொல்லி வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, அதுவும் குடல் சார்ந்து, ஃபர்டிலிட்டி சார்ந்து, இல்லை வந்து பெண்களோட கர்ப்பப்பை பிரச்சனை சார்ந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தேடி மெயின் கோர்ஸ் ஆஃப் டயட்டாக மந்த்லி வீக்லி ஒன்ஸ் எடுக்கலாம். இது ரொம்ப நல்லா வேலை செய்யணும், இது எனக்கு நல்ல, இது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 2 நாள் கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் நீங்கள் மற்ற காய்கறிகள் சாப்பிடக்கூடிய அனைத்து நியூட்ரிஷனும் இதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அத்திக்காயோட மகத்துவம் பற்றி பேசினோம். வரும் நாட்களில் நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.